ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எக்கனாமிக்கில் இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரம் அப்படின்ற 7th லெசனை தான் வந்து பார்க்க போகிறோம். புக்கில் வந்து நிறைய டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு அகாடமியோட நோட்ஸ் தான். நான் வந்து உங்களுக்கு லைன் பை லைனாக அந்த நோட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த பிடிஎஃப் வந்து காட்டுறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜிஎஸ் தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தமிழ் வந்து என்ன தான் படிக்கிறோம் அப்படின்றத தாண்டி வெளியே அவுட் ஆஃப் புக்கு நிறையா இலக்கிய புக்கெல்லாம் பார்த்து படிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படியே படித்தாலும் அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிறதே நமக்கு டவுட்டு தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இருக்கிற இந்த 1.5 மந்த்தில் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்ஸை வந்து நல்லா நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஜிஎஸ் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். இப்போ எக்கனாமிக் அண்டு பாலிட்டி ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஐஎன்எம், அப்புறம் யூனிட் 8 யூனிட் 9 இந்த ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா தமிழ் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டு அப்புறம் 11th 12th இருக்கக்கூடிய புக் பேக் இலக்கணம், அப்புறம் அந்த மொழித்திறன் பயிற்சி இலக்கணங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்புறமா 6th 10th உள்ளக்க உள்ள இலக்கணத்தை வந்து கவர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இருக்கிற நம்ம அந்த 1.5 மந்த்தில் எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிளான் பண்ணி தான் படிக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப மெட்டீரியல்ஸ் வெளியே தேடி போய் படிக்காமல் இருக்கிற புக்ஸை வந்து நம்ம கவர் பண்ணாலே போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக்கும் பாலிட்டியும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எக்கனாமிக்கில் பார்த்திங்கன்னா 11th 12th இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மேஜராக நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிலேருந்து தான் நிறையா கேட்டிருப்பாங்க. 5ஆண்டு திட்டம், அப்புறமா அந்த ஃபஸ்ட்டு லெசனில் இப்போ கூட குரூப் 1லேயும் கேட்டாங்க, குரூப் 4லேயும் கேட்டாங்க. பாம்பே பிளானு, காந்தி பிளானு, சர்வோதயா பிளானு அதெல்லாம் எங்கே இருக்குன்னா இந்த லெசனில் தான் வந்து இருக்குது. ஸோ தெரியாதவங்க இந்த லெசன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் புக்கில் 7வது லெசனாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் புக்கில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது எது இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு படிக்கும்போது தெரியும். அதில் நிறைய பேராவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம நிறைய பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு பயமாகவும் இருக்கும். இதை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற பயம் நிறையவே இருக்கும். அந்த பயத்தெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஓவரால் கிளான்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா போய் புக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது தான். சுந்தர் பிச்சை டிஜிட்டல் முறை இல்லை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொன்னது யாருன்னா நம்ம சிஇஓ கூகுள் சுந்தர் பிச்சை அவர்கள் தான். ஸோ டிஜிட்டல் அப்படின்னு வந்தாலே அவர் தான் வந்து டிஜிட்டல் இந்தியா மோடி தெரியும். அது போக கம்ப்யூட்டர் தான் எல்லாமே. அதோட சிஇஓ சுந்தர் பிச்சை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அப்புறம் உலகின் பொருளாதார வரிசையில் இந்தியா வந்து எக்கனாமிக் லெவலில் வந்து 7th பிளேஸில் இருக்க. தொழில்மயமாதல் பொருளாதார வளர்ச்சியில் 7வது இடம். ஸோ இதில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா 7, 3 இந்த 2 தான் வந்து அடிக்கடி வரும். அதில் 3வது இது எதுக்கு வருதுன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோனாலே சில இதுக்கு தான் வந்து 7th பிளேஸ் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். அப்புறம் 60% மக்கள் வந்து வேளாண்மையை சார்ந்துள்ளனர். ஓகேவா. அப்புறம் இந்தியாவில் 17% ஜிடிபி வேளாண்மையிலேருந்து தான் கிடைக்கிறதா. ஃபஸ்ட்டு இது தானே நம்மளுடைய முதன்மை துறை. அப்போ வேளாண்மையிலேருந்து தான் 17%. வளர்ந்து வரும் பொருளாதார வரிசையில் ஜிடிபி பார்த்திங்கன்னா 7th பிளேஸும் 3 பி இருக்குது. ஸோ பிபிபி அப்படின்றனால இது 3வது இடம்னு சொல்லலாம். 1921 வந்து பெரும் பிரிவினை, அப்புறம் வந்து 51 வந்து சிறு பிளவு. இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகும். பொறுத்துகளை கொடுத்துருந்தாங்கன்னா எது 21 எது 51ன்னு தெரியாது. ஸோ 21 தான் சின்ன நம்பரு. அப்போ நம்ம சின்ன நம்பருக்கு வந்து என்ன போடணும்னா பெரும் வினை அப்படின்னு பெரு போட்டுருங்க. 51 பெரிய நம்பர், அதுக்கு ஆப்போசிட் வந்து சிறு பிளவு அப்படின்னு போட்டுருங்க. அப்புறம் 61 அப்படின்னாலே வந்து மக்கள் தொகை வெடிப்பு 61. அது 2011 தான் வந்து மக்கள் தொகை வந்து மாறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2011 வந்து கணக்கெடுத்திருப்பாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. 2020 இப்போ எழுதுனது 5/24 கேட்டிருந்தாங்க. மக்கள் தொகை அடர்த்தி ப்ரீவியஸ் கொஸ்டினில் என்னென்னா 2011 நிலவரப்படி அதோட அடர்த்தி வந்து 555. அதுதான் ஆன்சரு. ஓகேவா. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 555. இதுவும் புக்லையே தான் இருக்கும். மக்கள் தொகையோட அளவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சைனா தான் ஃபஸ்ட்டு பிளேஸு, செகண்ட் வந்து நம்ம இந்தியா, தேர்டு வந்து அமெரிக்கா.
அப்புறம் உலக அளவில் உலகின் பரப்பளவில் பார்த்திங்கன்னா இது நமக்கு தெரியும் 2.4%, வருவாயில் வந்து 1.2%, மக்கள் தொகையில் 17.5%, உலக மக்கள் தொகையில் 6இல் ஒருத்தவங்க வந்து இந்தியராக தான் இருக்காங்க. வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா 6ல் ஒருத்தவங்க கண்டிப்பாக இந்தியராக தான் இருக்காங்க. அப்புறம் இது முக்கியம், உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராவை விட மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் எவ்வளோ பீப்புள் இருக்காங்களோ அதை விட அதிகமாக நம்ம உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரானா மும்பை தெரியும்ல, மும்பையிலலாம் செம்ம க்ரௌடு, அங்கேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் உக்கிரமாக இருப்பாங்க. எங்கள் மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கும். குழந்தைகள் பிறப்பு விகிதம்னு பார்த்திங்கன்னா 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தையோட எண்ணிக்கை வந்து எவ்வளோ, இறப்பு விகிதம் 1000, இறப்பு விகிதம் வந்து எப்படின்னா 1000 மக்கள் தொகைக்கு எத்தனை பேர் இறக்குறாங்க. அப்புறம் வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து பிறப்பு விகிதம் வந்து எங்கே அதிகம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக இருக்காங்கன்னு. ஸோ யூபி. அதுக்கப்புறம் எங்கே ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னா கேரளா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கேரளா வந்து ரொம்ப படிப்பறிவான மாநிலம். அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், படிப்பறிவு நிறையா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த பாப்புலேஷனில் கொஞ்சம் கன்சிடர் பண்ண மாட்டேங்காங்க. ஸோ குறைவு. இறப்பு விகிதம், இறப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரிசா. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிடுவேன்னா இப்போ அரிசி சாப்பிட்டா ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரிசி எப்படின்னா ஒரைசா சட்டைவா, அரிசி எப்படின்னா ஒரைசா சட்டைவா. ஸோ அந்த ஒரிசா அதுதான் வந்து நம்ம அரிசி சாப்பிட்டா ஹெல்த்துக்கு நல்லதில்லை, ஸோ இறக்க சான்சஸ் இருக்குது. ஒரிசாவில் தான் வந்து இறப்பு விகிதம் அதிகம். மேற்கு வங்காளத்தில் வந்து இறப்பு விகிதம் வந்து குறைவு. ஸோ மேற்கு வங்காளம் எப்படி இருக்குமோ இந்த சைடு தான் இருக்குது. இங்கே வந்து மக்களே வந்து இருக்க மாட்டாங்க. மக்களே கம்மியாக இருந்தாங்கன்னா இறக்குறது மட்டும் எப்படி இருக்கும், ஸோ இறக்குறதும் வந்து குறைவு. மக்கள் தொகை விகிதம் பார்த்திங்கன்னா எங்கே அதிகமாக இருக்காங்கன்னா பீகாரில் அதிகமாக இருக்காங்க, கேரளாவில் அதிகமாக இருக்காங்க. இது பிறப்பு விகிதத்திலும் இறப்பு விகிதம் பார்த்தோம். மக்கள் தொகை மேஜராக வந்து பீகார், அதாவது இப்போ நிறைய பேர் வந்து காரில் தான், டெல்லி ஃபுல்லாகவே கார் அதிகமாக இருக்கிறனால பொல்யூஷனாக இருக்கா. ஸோ கேபிட்டல் வந்து டெல்லியில் என்ன இருக்குது, கார் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அதிகம் வந்து பீகார், குறைவு வந்து கேரளாவில் வந்து மக்கள் தொகை விகிதம் குறைவு. படிப்பறிவுனா அவங்க வருவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அதிக மக்கள் தொகை மாநிலங்கள் வந்து பீமாருன்னு ஒரு கீவேர்டு, பி ஃபார் பீகார், எம் ஃபார் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் மகாராஷ்டிராவா என்னன்றது. ஸோ எம் ஃபார் மத்திய பிரதேஷ், இந்த பீக்கும் ரூக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த மான்னு சொல்கிறோமா. ஸோ நடுவில் மத்திய அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மத்திய பிரதேஷ். ஆர் ஃபார் ராஜஸ்தான், யூ ஃபார் உத்தரப்பிரதேஷ். ஓகேவா. இந்த 4 மாநிலங்கள் வந்து பீமாரு அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகை அடர்த்தியை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா மொத்த மக்கள் தொகை எவ்வளவு, ஒரு நிலப்பரப்பு, அதாவது இப்போ 1 சதுர கிலோமீட்டர் அந்த மாதிரி ஒரு நிலப்பரப்புக்கு வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்றது தான் மொத்த மக்கள் தொகை. அப்புறம் வந்து புக் பேக்கில் வந்து புக்கு உள்ளே ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க. 1 சதுர கிலோமீட்டருக்கு 51ல் 117 அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது பாருங்களேன். 325, அப்புறம் 382 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து கேரளா, குறைவு வந்து மேற்கு வங்காளம். ஸோ 1 சதுர கிலோமீட்டருக்கு 880 பேர் இருக்காங்க. பீகாரில் 1100. இதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக படிக்கணும்னு இல்லை, ஸோ பேர் மட்டும் பார்த்துக்கோங்க. மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ளது வந்து அருணாச்சல பிரதேசம். எவ்வளோன்னா 1 கிலோமீட்டருக்கு 17 பேர் தான். 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதம் தான் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது வந்து ஹரியானாவில் வந்து பெண்கள் விகிதம் வந்து ரொம்ப கம்மி, 877. பாலின விகிதம் எங்கே அதிகமாக இருக்குன்னா கேரளா. வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து 23 இருந்தது, 63.5. இது வந்து லாஸ்ட் இதில் கொடுத்துருப்பாங்க. எழுத்தறிவு விகிதம் பார்த்திங்கன்னா எழுத்தில் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறது கேரளா, செகண்ட் வந்து ஃபஸ்ட் கிளாஸ், இது ஒரு ஆர்டர் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேரளா, அடுத்து வந்து மிசோரம், அடுத்து வந்து கோவா, அப்புறம் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ், அப்புறம் மகாராஷ்டிரா எம்ஹெச், அப்புறம் வந்து சிக்கிம், அப்புறம் தமிழ்நாடு, லாஸ்ட்டாக வந்து பீகார். ஓகேவா. ஸோ பீகார் வந்து கொஞ்சம் வடமேற்கு சைடில் உள்ள மாநிலம் தான். அங்கே வந்து கொஞ்சம் படிப்பறிவு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறது கேரளான்னு பார்த்தோம். பீமாரில் தான் நம்ம என்ன பார்த்தோம்னா மக்கள் தொகை குறைவாக உள்ள பிளேஸும் அங்கே தான். அப்புறம் வந்து எழுத்தறிவு விகிதமும் இருக்கிறதும் பீகாரில் தான். ஸோ கேரளா, பீகார் பார்த்துட்டிங்களா. அப்புறம் வந்து மிசோரம், கோவா, ஹிமாச்சல், மகாராஷ்டிரா, சிக்கிம், தமிழ்நாடு. ஸோ பீகாருக்கு கீழே தான் மேலே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு. கேரளாக்கு அடுத்த லைன் வந்து மிசோரம், கோவாவும் கொஞ்சம் ஒரு ஹை பொசிஷனில் தான் இருக்குது, 3rd பிளேஸில் இருக்குது. அப்புறம் ஹிமாச்சல், மகாராஷ்டிரா, கடைசி வந்து தமிழ்நாட்டுக்கு முன்னாடி உள்ளது வந்து சிக்கிம். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவில் வந்து ஹிமாச்சலையும் மகாராஷ்டிராவையும்
கொஞ்சம் மெர்ஜ்டாக வந்துச்சுன்னா ஆப்ஷன் பார்த்து போடுற மாதிரி. ஸோ கேரளா, மிசோரம், கோவா, கீழேருந்து பார்க்கும்போது பீகார், தமிழ்நாடு, சிக்கிம். ஓகேங்களா. ஸோ மண்வளம் வந்து பார்த்திக்கும்போது 7வது பிளேஸில் இருக்குது. ஜிடிபிலையும் 7வது பிளேஸ்ன்னு பார்த்தோம். வேர்ல்டு லெவல் பாப்புலேஷன்லையும் 7வதுன்னு பார்த்தோமா. உலக நிலப்பரப்பு 2.4 ஆல்ரெடி பார்த்தாச்சு. விவசாயம் செய்கிறவங்க 10 ஹெக்டேர் இருக்காங்க. ஓகே. இந்தியாவின் அதிக அளவில் காணப்படக்கூடிய அந்த இரும்பு தாதுக்களை பற்றி பார்க்குறாங்க. ஹேமடைட் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒரிசா, கோவா இங்கே எல்லாமே கிடைக்கும். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒரிசா, கோவா மற்றும் கர்நாடகா. மேக்னடைட் வந்து மேக்னா வந்து கர்நாடகா. அதாவது மேக்னா வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் தக்காளி மாதிரி அந்த மேக்னான்ற பொண்ணு வந்து நல்லா அழகாக இருக்கும். ஸோ அது எங்கே இருக்குன்னா பெங்களூர் தக்காளி, கர்நாடகா, மேற்கு கடற்கரையில் கிடைக்குது. ஸோ நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி இது வந்து 3rd பிளேஸு. அலுமினியம் தயாரிக்கிறது வந்து பேக் சைடு. ஸோ யாராவது இந்த அலுமினியத்தை கொஞ்சம் பேக் பண்ணி தரியாப்பா, ஸோ பேக் பண்ணி தரியா பேக் சைடு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியது மைக்கா தான் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இப்போ வந்து கோல்டு பார்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். தங்க சுரங்க பகுதிக்கு பேர் போன இடமே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோலார். அங்கே மட்டுமா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராலேயும் கொடுத்துருப்பாங்க. அதுவும் முக்கியமாக ரீட் பண்ணணும். அது நோட்ஸில் இல்லை. நீங்கள் அந்த கோல்டு பற்றினது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராலேயும் இருக்கும். ஆந்திராவில் ரெய்ச்சூர்ன்ற இடம், ராம்பூர்ன்ற இடம் அந்த மாதிரி பிளேஸில் இருக்கும். அப்புறம் வந்து அருணாச்சல பிரதேசமாக சம்திங் ஆந்திரா பிரதேசம் அங்கேயும் இருக்கும். அப்புறம் வந்து வைரமும் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்கும், ஆந்திராவில் இருக்கும். அந்த 2 பாயிண்ட்டு லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் உலகில் வந்து 4th பிளேஸ் வந்து போக்குவரத்து அமைப்பு. பன்னாட்டு இது வந்து எங்கே இருக்குன்னா ஏர்லைன்ஸ், தனியார் விமானம். அப்புறம் பன்னாட்டு விமான போக்குவரத்துக்கு பேர் போனது ஏர் இண்டியா. ஃபஸ்ட்டு ஒய்ஃபை எங்கே வந்துச்சுன்னு கேட்டால் பெங்களூரு. அப்புறம் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஒன்றாக இணைக்கப்பட்டது. டேட் வந்து 2007 தான் வந்து 7/7/27. தேசிய துறைமுக வாரியம் அமைக்கப்பட்டது 50. 1976 இது நமக்கு தெரியும். பொதுப்பட்டியல் வந்து இந்திரா காந்தி பீரியடில் தான் வந்து கல்வியை வந்து பொதுப்பட்டியலில் வந்து மாற்றிருப்பாங்க 42வது அமெண்ட்மெண்ட் போட்டு. அப்புறம் கல்வி முறையில் 6 அடிப்படை நிலைகள் இருக்குது. வரவு செலவு திட்டத்தை நிதிநிலைக்கு ஒதுக்கியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு 6 பேர் கீழே வருவாங்க. திருவள்ளுவர்லேருந்து காந்தி, ஜேசி குமாரப்பான்னு ஒரு 6 பேர் வருவாங்க. யாருன்னா வள்ளுவர் வந்து மலையை பற்றி சொல்லியிருப்பார். வள்ளுவர் என்ன சொல்லுவார்னா உருவாக்கணும் எப்படி இந்த இயற்றுதல் அப்படின்ற ஒரு திருக்குறள் இருக்கும் இல்லையா, அந்த குறளை தான் விளக்கி உருவாக்கணும், சேகரிக்கணும், நிர்வாகம் செய்யணும், அதுக்கப்புறம் தான் செலவு பண்ணணும். ஃபஸ்ட்டு உருவாக்கணும். இப்போ சேலரி போடுறாங்க. சேலரி போட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்னா எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத சேமித்து வைக்கணும். சேமித்து வச்சுட்டு அப்புறம் அந்த சேமித்தது போக மீதி இருக்கிற காசை வந்து மேனேஜ் பண்ண தெரியணும். நிர்வாகம் எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு கொடுத்தது போக மாதம் நம்ம அடைக்க வேண்டியதுக்கெல்லாம் கொடுத்தது போக நிர்வாகம் போக மீதி இருக்கிறத தான் வச்சுருந்து 1 மந்த்துக்கு செலவு பண்ணுவோம் இல்லையா, அதுதான் பொது செலவு லாஸ்ட்டாக உள்ளது. அப்புறம் காந்திய பொருளாதாரம் இது வந்து நன்னெறியை தான் வந்து அடிப்படையாக கொண்டது. காந்தி இன்னொன்று என்ன சொல்லியிருப்பார்னா அந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படின்றத பண்ணுறதை காட்டிலும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பார். அது ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் காந்தி வந்து தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளக்கூடிய பொருளாதாரம் உண்மை ஏற்றது. ஒரு தேசத்தில் தார்மீக ஒழுக்க நெறிகளை வந்து காயப்படுத்தினா அது வந்து அந்த பொருளாதாரத்தையே வந்து நடவடிக்கைகளுக்கு வந்து மேலும் பாவமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் வந்து நலம் பேணும் அரசை பற்றி சொல்லியிருக்காங்க. நோயற்ற மக்கள் இருக்கணும், செல்வம் இருக்கணும், நல்ல விளைச்சல் இருக்கணும், வளம் மகிழ்ச்சி இருக்கணும். உண்மையான இந்தியா அப்படின்றது புறநகரங்கள் சிட்டி கிடையாது, கிராமங்களில் இருக்கக்கூடியதான் வந்து உண்மையான இந்தியா அப்படின்னு காந்தி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. நவீன இந்தியாவுடைய சிற்பி அப்படின்னு பார்த்தோன்னா நேரு. ஏன்னா நேரு வந்து நிறைய தொழில் இண்டஸ்ட்ரியெல்லாம் வெல்கம் பண்ணி நவீனமாக மாடர்னாக ட்ரை பண்ணணும்னு நினைப்பார். இப்போ மோடி டிஜிட்டல் இந்தியா பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இவரும் வந்து மாடர்னாக பண்ணணும்னு நினைப்பார். ஸோ நவீன இந்தியாவின் சிற்பி யாருன்னு கேட்டிங்கன்னா நேரு அவர்கள். காந்தியடிகளின் கூற்று மது நமக்கு எந்த விகிதத்தில் துணை செய்வது கிடையாது, மாறாக நோயை தருகிறது. இந்தியா குடிகார நாடாக இருப்பதை விட ஏழை நாடாக இருக்கிறதே பெட்டர். ஸோ மது விலக்குக்கு சொன்னவரும் வந்து இவர் தான். அப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா திட்டமிடுதல், அந்த 5 ஆண்டு திட்டம் கமிஷன், பிளானிங் கமிஷன் போட்டிருப்பாங்க. அதை பற்றி அம்பேத்கர் அவர்கள் வந்து பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படிங்கிறது இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு ஆய்வறிக்கை
அப்புறம் வந்து அந்த ₹1 நாணயம் பற்றிய ஒரு புக் எழுதியிருப்பாங்க இல்லையா 1923 அது. அப்புறம் டாக்டர் பிஆர் அம்பேத்கருடைய கூற்று. இந்திய ரிசர்வ் வங்கியானது அந்த வந்துருச்சு ரூபாயோட பிரச்சனைகள் அப்படின்ட்டு சிக்கல் 23 எழுதியிருப்பாங்க 1923. இந்தியாவில் இருக்கக்கூடிய குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் அப்படின்ற கட்டுரையை எழுதியவரும் அம்பேத்கர் தான். நாடுகளுடைய செல்வம் அப்படின்ற நூல், அதாவது செல்வ இலக்கணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்வ இலக்கணம் நம்ம படிச்சிருப்போம். அது வந்து யாருன்னா ஆடம் ஸ்மித்து. அப்புறம் வந்து கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடியாக அறியப்படுபவர் யாருன்னா ஜேசி குமாரப்பா. நெக்ஸ்ட்டு வந்து ஜேசி குமாரப்பா கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் காந்திய பொருளாதாரம் அப்படின்றத வந்து இவர் சப்போர்ட் பண்ணியிருப்பார். அப்புறம் கிராம தொழிலுடைய கழகம் வந்து 1835 வந்து தோற்றுவித்திருக்காங்க. இவர் வந்து யங் இந்தியா அப்படின்றது வந்து காந்தி எழுதினது. அதில் வந்து இவர் பணியாற்றியிருப்பார். அப்புறம் வந்து நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், கிறிஸ்துவமும் அதன் பொருளாதாரமும், இந்த மாதிரி வாழ்க்கை முறை. ஸோ இவர் பச்சை காந்தின்னு சொன்னவர் வந்து ஜேசி குமாரப்பா வந்து யாருன்னா அவர் ஒரு பச்சை காந்தி. ஒரு 4 வகையான காந்தி இருப்பாங்க, அது பார்த்துக்கோங்க. பச்சை காந்தின்னு சொன்னது வந்து ஜேசி குமாரப்பாவை தான் சொல்லியிருப்பாங்க. அவர் சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர குஹா அவர்கள். அப்புறம் முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வு கட்டுரையை எழுதியவர் வந்து VKRV ராவ். ஸோ முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது. இவர் நிறுவியது என்னென்னா பொருளாதார பள்ளி டெல்லியில் வச்சுருப்பாங்க. அப்புறம் வளர்ச்சி கழகம், சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் பெங்களூரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வறுமை மற்றும் பஞ்சம் உரிமம் இழப்பு பற்றிய ஒரு கட்டுரையை வந்து எழுதினது. வறுமை பஞ்சம் அப்படின்னு வந்துட்டாலே வந்து நம்ம அமர்த்தியா குமார் சென் அவர்களை வந்து போட்டுடலாம். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அளவிடுவது வந்து ஜிடிபி நமக்கு தெரியும். கலப்பு பொருளாதாரம் தான். இந்தியா இஸ் அ மிக்ஸ்டு எக்கனாமி. பொதுத்துறை மற்றும் தனியார் துறை. இந்திய பொருளாதாரம் பொருளாதார சமநிலையின் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது. மக்கள் தொகையோட இயல்புகள் பற்றிய அறிவியல் ஆய்வு வந்து மக்கள் தொகையில் தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நேரு தான். வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் நேரு. அப்புறம் VKRV ராவ் JM கீன்ஸின் மாணவர். JM கீன்ஸோட மாணவர் வந்து யார்? VKRV ராவ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட நம்ம பார்க்குற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எல்லாம் மேஜரெல்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் வந்து இயர் போட்டிருப்பாங்க 1940 பாம்பே பிளானு, விஸ்வேஸ்வரையா பிளானு, சர்வோதயா திட்டம், அந்த மாதிரி இயர்ஸ் போட்டிருப்பாங்க. அது இதில் மென்ஷன் பண்ணலை. நீங்கள் அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.